ஒரு ஃபேஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது என்னோட ஃப்ரெண்ட் வந்து பர்சனல் ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு இது ப்ரிப்பேர் பண்ணி தர முடியுமான்னு கேட்டதுனால நான் பண்ணுறேன். ஸோ அதையும் உங்களுக்கு வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 250 ml ஆலிவ் ஆயிலுக்கு ஒரு 15 பாதாம், ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக சாஃப்ரான், இது எல்லாத்தையும் முதல்ல தட்டி எடுத்துகிட்ருக்கேன். அது கூட பசு மஞ்சள் மேலே இருக்க அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் லைட்டாக நச்சுக்கோங்க. இதை மிக்சிலலாம் அரைக்க வேணாம், லைட்டாக நச்சாலே போதும். இது கூட லாஸ்ட்டாக குங்குமப்பூ சேர்த்து அதையும் லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த இடித்த பொடியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அதிமதுர பொடி, 1 டீஸ்பூன் பட்டை பொடி, 2 டீஸ்பூன் சந்தன பொடி, வேணும்னா நீங்கள் ரெட் சாண்டில் பவுடரும் மஞ்சஸ்தா பவுடரும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 லிட்டர் ஆலிவ் ஆயில் சேர்த்து ஒரு மணி நேரம் இந்த கலவையை அப்படியே ஊற வச்சுருங்க. இது வந்து ஸ்லோவாக இதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் அதில் இன்ஃப்யூஸ் ஆகிடும். அப்புறம் ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு டவல் ஒன்று நல்லா விரித்து தண்ணி நல்லா சேர்த்து ஸ்லோவாக ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் இந்த கலவையை தூக்கி அதில் வச்சுருங்க. தானாகவே அப்படியே எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். இது வந்து குவிக் இன்ஃப்யூசிங் மெத்தட் தான், ஆனால் ஸ்லோவாக நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு இதை ஹீட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வெளிச்சமே இல்லாத இடத்துல ஒரு 15 to 20 days அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்படியே தானாக அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். பட் அதை விட இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் எனக்கு ஃபில்ட்ரு மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அதில் வந்து ஆரஞ்சு பீல் போட்டுட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபில்ட்ரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி இந்த ஆரஞ்சு பீலை நீங்கள் அதில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கோல்டன் ஃபேஸ் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1 day அப்படியே செட்டில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலில் ஒரு சின்ன ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ டோட்டலாக ஒரு 250 ml நீங்கள் ஆலிவ் ஆயில் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ஒரு 200 ml வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த ரெசிடியூவை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கிறப்போ இது ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் வேஸ்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன ட்ராப் கூட இதில் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் போட்டிருக்கோம், பட் நோ சைட் எஃபெக்ட். நான் உங்களுக்கு இது கேரண்டி சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராகும் ஸ்கின். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோல்டன் ஃபேஸ் ஆயில். ஸோ யூஏயில் இருக்க யாருக்காவது இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டைரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம கொரியரில் அனுப்பலாம்.